Nemathi Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. எப்போதுமே ஆணவ படுகொலை அப்படிங்கிறது வர்க்க அடிப்படையில் நிகழ்த்தினால அது ஆணவ படுகொலை தான். சாதி அடிப்படையினால அது ஆணவ படுகொலை தான். மத அடிப்படையில் அது ஆணவ படுகொலை தான். ஆக மொத்தம் அவங்களுக்கு அதில் ஒரு ஆணவ போக்கு இருக்குது. அதனால தான் ஆணவ படுகொலை நம்ம காதலுக்கு எதிரான ஆணவ போக்கு. ஆமாம், இது வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். அவங்க அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் தான் இந்த தம்பியை வந்து படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மலினமான இழிவான செயல். செயல் யார் செஞ்சிருந்தாலுமே மனிதத்தன்மையற்ற செயல். பார்ப்பனிய ஒழிப்பு அப்படின்னா அண்ணாவின் மொழியில சொல்லணும்னா, பிறப்பால் நீங்கள் ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் அறிவாலும் சித்தாந்தத்தாலும் நீங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்களும் ஒரு திராவிடரே. பிறப்பால் நீங்கள் ஒரு திராவிடராக இருந்தாலும் அறிவாலும் சித்தாந்த ரீதியிலும் நீங்கள் ஆரியத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு ஆரியரே அப்படின்னு சொல்லுவாரு பேரறிஞர் அண்ணா. அந்த அடிப்படையில தான் இந்த பார்ப்பனிய மனநிலைங்கிறது எப்படி மேலிருந்து கீழே வரைக்கும் ஊறி போயிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஒரு இஸ்லாமியர் அடிப்படையில் அவருக்கு மத நம்பிக்கை இருக்கா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது. அவரை வந்து வெட்டி படுகொலை பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேற யாராவது வெட்டி படுகொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? முதலமைச்சர் அப்படி ஒரு சட்டம் தேவையில்லைன்னு பேசுறாரு. இப்போ நம்ம அதை நோக்கி தானே நம்ம பேசணும். இப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றணும் என்று கேட்ட விசிகா கூட இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணல, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படிங்கிறது இதற்கு முந்தைய 2 ஆண்டுகளை விட அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கேஸ்ட் ஹிந்து மைண்ட் செட் அப்படிங்கிறது எல்லா கட்சிக்குமே இருக்கு. திமுக அதில் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க யாரையும் எதிர்த்து வந்து அவங்க வந்து களத்தில் வேலை பார்க்க முடியாது. சமூக நீதி கண்காணிப்பு குழு, அந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு இன்றைக்கு இது போன்ற விவகாரங்கள்ல எது போன்ற ஆக்ஷன்ஸை எடுத்திருக்கிறாங்க. ஒரு மனிதத்தன்மையே இல்லாம ஒருத்தன் வந்து வளர்ந்துருக்கிறான். நீங்க சொல்ற மாதிரி சிசிடிவி இருக்கும், எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சே ஒருத்தன் கொலை பண்றான்னா அவனுடைய நோக்கம் என்ன? சாதி ஆணவம் மட்டும்தானே. இந்த கவர்மெண்ட் மீதான அதிருப்தி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கா இல்லைங்க ரெண்டாவதுங்க. தொழிலாளர்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமா உருவாவதை வந்து அவங்க கவனிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. அது வந்து போக்குவரத்து தொழிலாளராக இருக்கட்டும், மருத்துவ தொழிலாளராக இருக்கலாம், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், இவங்க மத்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இப்போவே அவங்க ரெக்டிஃபை பண்ணணும். ஆந்திரா எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஜெகனோட ஒரு திட்டம் வந்து சேர்ந்துருக்கிறது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பயனாளி இருக்காங்க. ஜெகனுக்கு எப்படிங்க தோப்பாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருந்து செய்யலான்னு கேட்டு பாருங்க. இருந்துச்சு. எவ்வளோ எம்எல்ஏ ஜெயிச்சாரு? 11 எம்எல்ஏ ஜெயிச்சாரு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி வேணா மாறும். கயிறு கட்டிக்காதுன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கையில் கயிறு கட்டிட்டு தான் என்ன அர்த்தம்னு கேட்குறாங்களா இல்லையா? கயிறு யாரும் கட்டக்கூடாது இல்லை, மினிஸ்டர் கையில் கயிறு கட்டிட்டு இருக்காரு. தீ மதிக்கிறது யாரோ கலந்துக்கிட்டாருன்னு என்ன காட்டுப்பாடு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரா கருணாநிதி? சொல்லுவாங்க. அன்பகம் காதல் திருமணங்களை, சாதி மறுப்பு திருமணங்களை இலவசமாக நடத்தி வைக்கும். சொல்லுங்க, அறிவாளர்களோடு நடத்துங்க. கருணாநிதி இருந்ததுனா சந்தோஷப்படுவாருங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் போடணும் சார், போட்டே ஆகணும். அததான் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய சாதி இந்துக்களுக்காக அஞ்சுகிறாரா மு.க. ஸ்டாலின் கேள்வி கேட்கிறாங்கல்ல, அது அங்கதான் கொண்டு போய் நிறுத்துது. அந்த கேள்வி ஏன் தேவையில்லாம உருவாக்குறீங்க? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. வணக்கம் அருள். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு ஆணவ படுகொலை தருமபுரியில் நிகழ்ந்துச்சு. என்ன விமர்சனம் அதில் அப்படின்னா, இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த சிலர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்த நபர்கள் ஒரு கொலை பண்ணிட்டாங்க, ஆணவ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பேசு பொருளாக மாறுது. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரி ஒரு ஆணவ படுகொலை பண்ணால் ஏன் வந்து அது அமைதியாக இருக்குது, யாருமே அதை குறித்து பேச மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்துச்சு. இஸ்லாமியர்களும் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. சில ஓபிசி கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் அந்த மாதிரியான விமர்சனங்களை சோஷியல் மீடியாவில் எழுதுறதை பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை என்ன அதில்? இல்லை, அந்த படுகொலை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆணவ படுகொலை தான். அது ஆணவ படுகொலைன்னு மட்டும் பயன்படுத்தாமல்
எப்போதுமே ஆணவ படுகொலை அப்படிங்கிறது வர்க்க அடிப்படையில் நிகழ்த்தினால அது ஆணவ படுகொலை தான், சாதி அடிப்படையினால அது ஆணவ படுகொலை தான், மத அடிப்படையில் அது ஆணவ படுகொலை தான். ஆக மொத்தம் அவங்களுக்கு அதில் ஒரு ஆணவ போக்கு இருக்குது. அதனால தான் ஆணவ படுகொலை நம்ம காதலுக்கு எதிரான ஆணவ போக்கு, ஆமாம், ஒரு காமன்ட்டுமாக பயன்படுத்துகிறோம். காதலுக்கு எதிராகவும் இருக்கும். அதே சமயம் அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் கௌரவம், இதுதான் வந்து மரியாதைன்னு. அதான் ஹானர் கில்லிங்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். டிஸானர் கில்லிங் தான் சொல்லணும். அதனால நாங்கள் ஹானர் இருக்குது உங்களுக்குன்ற மாதிரி கேட்பாங்க. என்ன கௌரவ கொலை, அது வந்து ஆணவ படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு ஆணவ படுகொலையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஆணவ படுகொலை தான். ஒரு இஸ்லாமியர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து விரும்புகிறாங்க, 2 பேர் நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருடைய தனிப்பட்ட விவகாரம் சம்மந்தப்பட்டது. அதற்குள்ளே வந்து அவங்க சொந்தக்காரங்க போய் பேசி, அல்லது இவங்க சொந்தக்காரங்க 2 பேரும் பேசி 2 பேருக்கும் ஒத்து வருதா இல்லைன்னு பாருங்கள். அப்படி இல்லைனா 2 பேர்ட்டையும் மியூச்சுவலாக பேசுங்க. இல்லையா உங்களுக்கு விருப்பம் இல்லையா அவங்கள தனியாக விட்டுருங்க. அவங்க சேர்ந்து வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. அவங்க மைனர் ஒன்றுங்கிறது மேஜர் தான் அவங்க இந்த நாட்டில். ஸோ இது வந்து சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை. அந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையவே வெளிப்படையாக ஒரு நாட்டில் ஒரு மாலை இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணி நினைக்கிறேன், கையில் வந்து மிக மோசமான ஆயுதங்களோட ஒரு இஸ்லாமிய இளைஞரை வந்து அடித்து தப்பிக்க ஓட முடியும் போது அவரையும் தடுத்து நிறுத்தி தப்பிக்க அல்லது வந்து காப்பாற்ற வந்த ஒருவரையும் அடிக்க மிரட்டி அவரும் அங்கேருந்து ஓடி கடைசியில் அவரை துடிக்க வந்து சாகடிக்கிறாங்க. இப்போ இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மலினமான இழிவான செயல். செயலை யார் செஞ்சிருந்தாலுமே மனிதத்தன்மையற்ற ஒரு செயல். இதை நம்ம ஒரு நாளும் வந்து இது போன்ற சாதி ஆணவ படுகொலைகளை ஆதரிக்கவே கூடாது. இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இது வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், அவங்க அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் தான் இந்த தம்பியை வந்து படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுகிறது அப்படின்னா, நம்ம இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டியது, விமர்சனத்துக்கு நான் உள்ளே போகிறேன், கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாதி ஆணவம்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம கூட ஒரு பேட்டியில் பேசியிருப்போம். பொதுவாக திராவிடம் அப்படிங்கிறதுனுடைய அடிநாதம் என்ன அப்படின்னா பார்ப்பனிய ஒழிப்பு அப்படிங்கிறது தான். பார்ப்பனிய ஒழிப்பு அப்படின்னா அண்ணாவின் மொழியில் சொல்லணும்னா, பிறப்பால் நீங்கள் ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் அறிவாலும் சித்தாந்தத்தாலும் நீங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்களும் ஒரு திராவிடரே. பிறப்பால் நீங்கள் ஒரு திராவிடராக இருந்தாலும் அறிவாலும் சித்தாந்த ரீதியிலும் நீங்கள் ஆரியத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு ஆரியரே அப்படின்னு சொல்லுவார் பேரறிஞர் அண்ணா. அந்த அடிப்படையில் தான் இந்த பார்ப்பனிய மனநிலைங்கிறது எப்படி மேலிருந்து கீழே வரைக்கும் ஊறி போயிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், விளிம்புநிலை சமூகத்தில் இருக்கிறாரு, அழுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அதனுடைய வலி தெரியணும், வேதனை தெரியணும். ஆனால் அதற்கு மாறாக ஒரு சாதிய பெருமையோடு சாதிய அடையாளத்தோடு சாதிய வன்மத்தோடு சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறார் அவர் அப்படின்னா, பார்ப்பனியம் அப்படிங்கிறது என்ன காயின் பண்றாங்கன்னா அது ஒரு சாதி ஆதிக்க மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், சாதிய சொல் அல்ல அவங்களுடைய டேர்ம்ஸ்ல. அப்போ அது அவ்வளோ தூரம் போய் டீப் ரூட்ல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை களைவதற்கான வேலைகளை நம்ம இங்கே செய்யணுங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிகுறியாக அதை நம்ம பார்க்குறோம். ஒரு ஆதிக்க மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதியில் இருக்கிறவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஓபிசியில் இருக்கிறவங்க இது மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அது ஒரு பேசுபொருளாக உருமாறி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரத்துக்காவது அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து எலாபரேட் ஆகிருக்கும். அதை பற்றி மட்டும் இல்லாமல் இது ஏன் உருவாகுது, இது ஏன் தடுக்க முயற்சி பண்ணலை, அப்போ காதல் பற்றிய புரிதல் இங்கே ஏன் இன்னும் டீப் ரூட்டில் போய் சேராமல் இருக்குது, காதலை ஏன் இவங்க வந்து ஒரு மோசமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க, அது ஒரு இயற்கையானதுன்னு ஏன் பார்க்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கற்றுக் கொடுக்கணுன்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் டிபேட் வந்து போயிருக்கும். ஆனால் இந்த விவகாரத்தில் போகாதது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமானது தான், ஒரு கெடுவாய்ப்பாக தான் நான் வந்து அதை பார்க்குறேன். ஆனால் இதில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அதை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அமைதியாக இருந்தாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் முக்கியமான நபர்கள் குரல் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய பா ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அஃபிஷியல் ஐடி விங்கில் அவங்களோட அஃபிஷியல் பேஜில் இதை எதிர்த்து போட்டிருந்தாங்க. அதே போல் ஜவஹருல்லா இதை எதிர்த்து வந்து போட்டிருந்தாரு, எஸ்டிபிஐயில் வந்து எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக சில ஜனநாயக சக்திகள் பேசியிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ஒரு காமனாக இருக்கக்கூடிய பெரிய அமைப்புகள் பேசலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கத்தான் செய்யுது. அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஆனால் இது நம்ம வந்து கடந்து போயிடக்கூடாது. இந்த விஷயம் இந்த விவகாரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு ஒரு அறிகுறி தான்.
என்னன்னா ஒரு இஸ்லாமியர் அடிப்படையில் அவருக்கு மத நம்பிக்கை இருக்கா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது. அவரை வெட்டி படுகொலை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேற யாராவது வெட்டி படுகொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? அப்போ அதை பற்றி சாதி இந்துக்கள் பேசியிருப்பாங்க, சாதி இந்துக்கள் குரல் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு இஸ்லாமியராக இருக்கிறதுனால இவங்க யாரும் குரல் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை எழக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்குங்கிறத மறுக்க முடியாது நம்மளால. ஆனால் அந்த தம்பிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் நம்ம எல்லாருமே. காரணம் என்னன்னா அவர் அங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அப்பட்டமான படுகொலை. இதில் இன்னொரு ஆங்கிளையும் நம்ம கவனிக்கணும். அரசாங்கம், காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் நம்ம இந்த அரசாங்கத்தை நம்ம பாராட்டணும், காவல்துறையை பாராட்டணும். ஆனால் பொது சமூகத்தில் இதற்கு எதிரான போராட்ட வடிவங்கள் அவங்க சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகும்னு தெரியுது அவங்களுக்கு. அவங்க எந்த முகத்தை மறைக்காம வெளிப்படையாக தான் வெட்டுறாங்க. ஸோ நம்ம அரெஸ்டாக போகிறோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நடந்த பிறகு நடவடிக்கைகள் எல்லாம் விட்டுருங்களேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும்னு பல அமைப்புகள் கேட்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்குறாங்க, நாம் தமிழர் கட்சி கேட்குறாங்க. அப்படி ஒரு கடுமையான சட்டம் இருந்துச்சுன்னா இப்படி கொல்லணுன்ற மனநிலை வராது யாருக்கா இருந்தாலும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் இல்லை. முதலமைச்சர் அப்படி ஒரு சட்டம் தேவையில்லைன்னு பேசுறாரு. இப்போ நம்ம அதை நோக்கி தானே நம்ம பேசணும். இப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றணும் வேண்ட கேட்ட விசிகா கூட இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணல, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான கேள்வி. விசிகா இதை பற்றி இன்னும் ஒரு வெளிப்படையாக அவங்களோட அறிக்கைகள் இன்னும் நான் பார்க்கல. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் மேபி அவங்க விட்டுருக்காங்கன்னு தெரியல. அவங்களுடைய வெளிப்படையான அறிக்கை மற்ற விஷயங்களுக்கு வர மாதிரியான ஒரு கண்டன குரல் அப்படிங்கிறது இதுக்கு வரலை அப்படிங்கிறதான் எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவங்க அவரோட நட்பு சக்திகளே கூட கேட்குறாங்க, என்ன அவங்க பேசலை அப்படின்ட்டு. ஆனால் அவங்க பேசணும். ஏன்னா விசிகா அப்படிங்கிறது தலித்துகளுக்கான ஒரு கட்சி கிடையாது. அது ஒரு பொதுவான தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அழுத்தப்பட்ட சமூகங்கள் அப்படின்னு சிறுபான்மையினர் மக்கள் உட்பட எல்லாரையும் அரவணைத்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்குது. அதனால தான் ஒரு வன்னியர் ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியுது, ஒரு இஸ்லாமியர் எம்எல்ஏ ஆக முடிகிறது, ஒரு தலித் எம்எல்ஏ ஆக முடிகிறது. அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னைக்கு பறந்துபட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கக்கூடாது. ஆனால் இது போன்ற விவகாரங்களில் உடனடியாக ரியாக்ட் பண்ணி ஆமாம் இது தப்பு தான் அப்படிங்கிற ஸ்டாண்டை விசிகா எடுக்கணும். அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக எடுக்கலன்ற விமர்சனம் அவங்களோட செயல்படுறதுனால வருது. அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னா, நான் இதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க, அதனால் இதில் அமைதியாக இருக்கிறாங்கிறது தெரியல. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் ரொம்ப குறிப்பிட்டு சொன்னது, ரொம்ப அழகாக சொன்னது, ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம். அதில் தான் நமக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. எவிடன்ஸ் கதிர் சொல்கிறாரு, கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படிங்கிறது இதற்கு முந்தைய 2 ஆண்டுகளை விட அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கே தெரியுது, ஆணவ படுகொலை அல்லது சாதி ஆதிக்க மனநிலை அப்படிங்கிறது இங்கே அதிகமாகிட்டு இருக்குது சம்பவங்கள். அப்படி இல்லை, இப்போ நீங்கள் உங்களுடைய வார்த்தையில நான் சொல்கிறேன், ஆணவ படுகொலை அப்படின்றது அதை சொல்லிட்டு எஸ்சி எஸ்டிக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆணவ படுகொலையுமே எஸ்சி எஸ்டி மக்கள் கொல்லப்பட்டாதான் அது ஆணவ படுகொலைன்னு கிடையாது. ஆமா, கிடையாது. ஒரு ஓபிசி சமூகத்துக்குள்ளேயே 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, 2 பேரும் ஒரே சாதி, வர்க்க முரண்பாடுனால 2 பேரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கேட்கறது கரெக்ட் வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரும்பாலும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி இருக்குது. அதனாலயாச்சும் நீங்க ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டத்தை கொண்டு வாங்கன்னா அவங்க கேள்வி கேட்கறாங்க. இப்ப நீங்க கேட்கிற அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாட் ஒன்லி அகேன்ஸ்ட் தலித்ஸ், இங்க இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்துக்கு உள்ளாராவே இங்க கூட இஸ்லாமியர்களுக்கு மேலேயே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எப்படி பார்க்கறாங்க, இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி பார்க்கறாங்க, இப்படிங்கிறவங்களுக்கு மத்தியிலேயே சாதி மதம் வர்க்கம் இப்படின்னு எல்லா அடிப்படையிலுமே ஆணவ போக்கு, ஆணவ படுகொலை நிகழ்த்தக்கூடிய போக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற சிஸ்டமே போதும், இப்ப இருக்கிற கட்டமைப்பே போதும், இப்ப இருக்கிற அமைப்பே போதும்னு எப்படி முதலமைச்சர் கூறுகிறார் அப்படிங்கிறத கேள்வி. தமிழ்நாடு அரசாங்கம் கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு பல சலுகைகளை செய்யுது, ஊக்குவிக்குது. சாதி மறுப்பு திருமணத்தை
பெரியார் திடல்லே பண்ணி வைக்கிறாங்க, அவங்க சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஆணவ படுகொலை நடக்குது. ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு கேட்குறப்போ முதலமைச்சர் வேணான்றாரு. அது அவசியம் இல்லை அப்படின்னு. சுயமரியாதை திருமணத்தை ப்ரொபகண்டா பண்ணுற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. சுயமரியாதை திருமணம் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. அண்ணா வந்து அவருடைய ஆட்சி 2 ஆண்டு கால ஆட்சியில் செஞ்ச ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை அதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை ப்ரொபகண்டா எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. அப்போல்லாம் பெருசாக அவங்க வந்து ப்ரொபகண்டா பண்ணது கிடையாது, அதை பற்றி பேசுகிறதே கிடையாது முதல்ல கல அளவில். ஏன் அப்படின்னா ஒரு கேஸ்ட் ஹிந்து மைண்ட் செட் அப்படிங்கிறது எல்லா கட்சிக்குமே இருக்குது. திமுக அதில் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க யாரையுமே எதிர்த்து வந்து அவங்க வந்து களத்தில் போய் வேலை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே சாதி ஆணவத்துக்கு எதிராக, சாதிய வன்மத்துக்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூடுதலாக திமுக வந்து இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. இந்த ஆட்சி அமைந்த பிறகு போடப்பட்ட பல குழுக்கள் இங்கே எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் மிக முக்கியமான ஒரு குழுவாக பார்க்கப்படுவது சமூக நீதி கண்காணிப்பு குழு. அந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு இன்றைக்கு இது போன்ற விவகாரங்களில் எது போன்ற ஆக்ஷன்ஸை எடுத்திருக்கிறாங்க. ஆக்ஷனை விட்டுருங்க, அங்கே போய் அவங்க என்ன களத்தில் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ இந்த களத்துக்கு போகணும், இது தனிப்பட்ட விவகாரங்க, அவங்க 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டாங்க, அது பிடிக்கல, அடிச்சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த சகோதரர்கள் ஒரு கட்சியில் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியில் யாரெல்லாம் இருக்கா? அந்த கட்சி யாரோட கட்சி? அப்போ அந்த கட்சியினுடைய பின்புலம் என்ன, சித்தாந்தம் என்ன, அங்கே யார் கூட தான் அவங்க பழகுறாங்க? அப்போ அந்த சொசைட்டி எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது? அந்த கட்சி இதை வந்து ஊக்கப்படுத்துதா இல்லையா? நீங்கள் அந்த கட்சியினுடைய பேனரில் எல்லாருடைய ஃபோட்டோவும் இருக்குங்க. எங்க அப்துல் கலாம் போட்டோவும் வச்சிருக்கிறாரு, முத்தலாமதி ஒரு ஃபோட்டோவும் வச்சிருக்காங்க, எல்லாரும் ஃபோட்டோவும் வச்சிருக்காங்க. எப்படிங்க ஒருத்தர் கையில் கத்தி எடுக்கிறான், கொலை பண்ணுறான்? ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் ஒருத்தன் வந்து வளர்ந்துருக்கிறான். நீங்கள் சொல்கிற மாதிரி சிசிடிவி இருக்கும், எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சே ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா அவனுடைய நோக்கம் என்ன? சாதி ஆணவம் மட்டும்தானே? ஏண்டா எங்கள் வீட்டு பிள்ளை நீ லவ் பண்ணுறியா அப்படின்ற ஒரு ஆணவம் தானே அதில் இருக்குது. வேற என்ன இருக்குது? இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன், அதுதான் இருக்குன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. பட் இது எப்படி அக்செப்டபுளாக இருக்கும்? நீங்கள் கேட்குற மாதிரி தான். இதே விஷயத்த ஒரு ஓபிசி சேர்ந்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பேச பொருளாக மாறி இருக்கும். ஆனால் இந்த விவகாரத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கிறவங்க மட்டத்தில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி இப்போது நம்ம எஸ்டிபிஐ பேசியிருக்கிறாங்க, ஜவஹர்லா பேசியிருக்காங்க, வெல்ஃபேர் பார்ட்டில் பேசியிருக்காங்க, அட்வொகேட் மோகன் கூட சில விஷயங்கள் அனுப்பியிருந்தார், அவங்களும் பேசியிருக்காங்க. தட் இஸ் ஃபைன். ஆனால் என்ன ஒன்றுனா இது இன்னும் எலாபரேட் ஆகலைன்ற ஒரு வருத்தம் இருக்குது. இன்னும் பெருசாக யாரும் அதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ நாங்கள் வந்து இது ஆணவ படுகொலை இல்லைன்னு சொன்னோமா, நாங்கள் கண்டிக்காமல் இருந்தோமா, கைது பண்ணிட்டாங்க, இப்போ எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க, நடு ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இல்லை, அதுதான் என்னன்னா, அது வந்து அவங்க கண்டிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறது நியாயம். ஃபார் எக்ஸாம்பிள் விசிகா நோக்கி கேட்குறீங்கன்னா அது நியாயம். விசிகாவை நோக்கி கேட்குறேன்னா விசிகாவில் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஆதரிக்க போகிறதில்ல. என்னை கேட்டிங்கன்னா கவனத்தை கொண்டு போயிருந்தா கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, அதை வந்து பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிஃபெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. இதை மேபி கவனத்துக்கு போகாமல் இருக்கோ என்னவோ, அது அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற நியூஸ் மேபி டாக்டர் திருமாவளவன் சொல்லியிருக்கலாம். ஃபைன், ஓகே, நம்ம பார்க்கலாம், வாட்ச் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டால் அல்லது அவர்கள் மீதான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் யாருமே பேசலை அப்படிங்கிறத நான் ஏற்க மாட்டேன். யாருமே பேச மாட்டாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த சிஏஏவுக்கும் என்ஆர்சிக்கும் இந்திய அளவில் அதிகமான போராட்டங்கள் நடத்தப்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். யாரோட ஆட்சி காலத்தில்? அதிமுகவின் ஆட்சி காலத்தில். அதிமுகவின் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் நிறைய போராட்டம் நடந்துச்சு. அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லையே. இன்னைக்கு கூட திமுக ஆட்சி காலகட்டத்தில் எங்களால் போராட முடியலன்னு மே 17 திருமணம் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது இருக்குது, அது அப்பட்டமாக இருக்கே. அப்போ என்னன்னா இன்னைக்கு வந்து வாய்ஸ் அவுட் வந்து ஆன்டி கவர்மெண்ட்டை, ஆன்டி ஸ்டேட்டை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா there is some restrictions இருக்க தான் செய்யுது. ஓப்பனாகவே சொல்கிறோம், அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு மாஞ்சோலிக்கு எதிராக நீங்கள் மாஞ்சோலி மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறதா இருக்கட்டும், வேங்க வயலில் பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரமாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் போட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு, எப்படி ஒடுக்குனாங்க நீங்கள் பார்த்தீங்களா? இப்படி பண்ணாங்க டிபிஐயில். அதை கூட விடுங்க. இப்போ ரீசனாக நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இருக்குது தெரியுங்களா? வீடு தேடி மருத்துவம் பண்ணும். அதில் வேலை செய்கிறவங்க எங்களுக்கு கூலி உயர்வு கொடுங்கன்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ராவாக சம்பளம் கொடுங்கன்னு 2 ரூபா 3 ரூபா தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு அவங்க டிபிஎஸ்ல உட்காந்து டிஎம்எஸ்ல உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குரலை ஒடுக்குறாங்க காவல்துறைன்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. போலீஸ் பயங்கரமாக கூச்சிருக்கிறாங்க. பார்த்தேன், மிக மோசமாக காவல்துறை வந்து அவங்கள கையாள விதம் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கான குரலெல்லாம் நீங்கள் வந்து ஒடுக்க பார்க்குறீங்கிறது ரொம்ப இந்த கவர்மெண்ட் மீதான அதிருப்தி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கா இல்லைங்க. 2வதுங்க,
தொழிலாளர்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாவதை வந்து அவங்க கவனிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. அது வந்து போக்குவரத்து தொழிலாளராக இருக்கட்டும், மருத்துவ தொழிலாளராக இருக்கலாம், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், இவங்க மத்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இப்போவே அவங்க ரெக்டிஃபை பண்ணணும். இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் நம்புறது கூட்டணியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஆன்டி பிஜேபியாக கிடையாது, அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க நம்புறது அவங்க ஸ்கீம்ஸை நம்புகிறாங்க. 1000 ரூபாய் மக்களுக்கு மாதம் பெண்களுக்கு கொடுக்குற உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய், இப்போ ஆரம்பிக்கப்படக்கூடிய தமிழ் புதுமை திட்டம் 1000 ரூபாய், அதுக்கப்புறம் இலவச பேருந்து. இதை 4த்தையும் கொண்டு போய் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அட்வர்டைஸ்மெண்ட் வைஸாகவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி. மக்களை தேடி மருத்துவம்லாம் நான் இப்போ என்ன ஆக்சஸ் பண்ணது கிடையாது. ஆனால் என்ன மேட்டர்னா அதில் வேலை செய்யறவங்க 14,000 பேர் தமிழ்நாட்டில். இல்லை, அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பல பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ அப்போனா இவங்க டாப் 4 எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, இந்த டாப் 4 வந்து ஃபினான்ஷியலான ஒரு கிரெடிட் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னும் போது அது மனசில் போய் ரொம்ப ஈஸியாக போய் பதியும். அது ரொம்ப ஈஸியாக பதியும். அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் அதை மட்டுமே வைத்து வெல்ல முடியாது அப்படிங்கிறத யதார்த்தம். பக்கத்தில் அது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டு தான் ஆந்திரா. எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பல ஜேர்னலிஸ்ட்டுகள் சொன்னது, கவர்மெண்ட் இஸ் வித் ஜெகன் ஒன்லி, யூனோ எவ்ரி ஹோம் ஹேவிங் எ பிளான் ஆஃப் ஜெகன். எல்லாருக்குமே ஜெகனோட ஒரு திட்டம் வந்து சேர்ந்துருக்கிறது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பயனாளி இருக்காங்க ஜெகனுக்கு, எப்படிங்க தோப்பாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருந்து செய்யலான்னு கேட்டு பாருங்க. இருந்துச்சு. எவ்வளோ எம்எல்ஏ ஜெயிச்சாரு? 11 எம்எல்ஏ ஜெயிச்சாரு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி வேணால் மாறும். நாளைக்கு கூட்டணிகள் மாறலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருக்காங்க இண்டோர் மீட்டிங்கில், ஸ்ட்ராங்காக இருங்க, வலிமையாக இருங்க, எல்லாத்துக்கும் தயாராக இருங்க, 1 or more parties may leave our alliesன்ற மாதிரி ஒரு போகிற போக்கில் தான் சொல்லியிருக்காரு. அதை ஒரு மையப்படுத்தி அவர் பேசினாருன்னு நான் சொல்லலை. அந்த மூடு கூட நீங்கள் ரெடியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் அவர் சொல்கிறாரு. அப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும், அதை நம்ம உணர்த்தணும்ல. அப்போ இது போன்ற சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஐடியாலஜிக்கல் ப்ரொபகண்டாவை இனிமேலாவது ஸ்டார்ட் பண்ணுங்கன்றேன். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணுங்க சார். அமைப்பு பண்ணணும் சார், சிஸ்டம் பண்ணணும் சார், அரசாங்கம் பண்ணணும் சார். அதை வீதியாக தெருவாக போய் பண்ணுங்க. சாதி ஆணத்துக்கு எதிராக பேசுங்க, திருக்குறளை போய் பரப்புங்க, எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாமே. ஒரு சமூக நீதி கண்காணிப்பு கூட அதெல்லாம் பண்ணலாம் தானே. ஒரு பதிவு படித்தேன் சோஷியல் மீடியாவில். இந்த ஆணவ படுகொலை தொடர்பாக ஒருத்தர் எழுதியிருந்தார். என்னென்னா, நான் சார்ந்த சமூகம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணவ படுகொலை பண்ணும் பொழுது என்னுடைய சமூகத்தையே வந்து ஒரு வன்முறையான சமூகம் அப்படின்னு சித்தரித்தது இந்த ஊடகங்களும் இந்த அரசியல் கட்சிகளும் இந்த இயக்கங்களும். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லா சமூகங்கள்லையுமே ஒரு நல்லவங்க பெரும்பான்மை இருக்கும்போது ஒரு சிலர்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க. அப்படி இன்னைக்கு வந்து இந்த சம்பவத்தை யாருமே பேச மறுத்தீங்களா? அப்போ திட்டமிட்டு இந்த எங்களை போன்ற ஓபிசி சமூகங்களை வன்முறை சமூகம் அப்படின்னு என்ன சொல்றது சித்தரிக்கிறதுக்கான முயற்சி தான் இவ்வளோ நாள் நடந்துகிட்டு இருந்திருக்கு. பட்டியல் சமூகம் பண்ணதுனால நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ஒரு பெரிய நீண்ட பதிவாக எழுதியிருந்தார். அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, என் பார்வையில் அவர்கிட்ட கேள்வி கேட்க நான் விரும்பலை. அவர் வழியில் எழுதியிருக்கிறாரு. அவரை சொன்னது தப்பு தான். அந்த தப்பு இடத்துல மேலே பிரயோகப்படுத்தலாமா? உங்கள் சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக குற்றப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயங்க. அதே தவறான விஷயத்த நீங்கள் அவன் மேலே ஏன் பண்ணணும்னு கேட்கக்கூடாது. இந்த விஷயத்த பேசு பொருளாக மாற, அது தப்பு தான். பேசு பொருளாக மாறலை, அது இன்னும் கொஞ்சமே டிஸ்கஷன் கொண்டு வரலங்கிறது கரெக்டு தான். அதை நீங்கள் கேள்வி கேட்கணும். ஆனால் என்னைய குத்தம் சொன்னீங்கல்ல, என் சமூகத்தை நீங்கள் வந்து ஒரு குற்ற சாதி மாதிரி பார்த்தீங்கல்ல, அது தப்பு தானே. அப்போ அவங்கள மட்டும் ஏன் பார்க்கலன்றது தப்பு தான். இவங்களையும் அப்படி பார்க்கக்கூடாது, அவங்களையும் அப்படி பார்க்கக்கூடாது. நீங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம யார்கிட்ட இது வந்து சொல்லலாமான்னு தெரியல. இப்போது ஒரு கிளாஸில் வந்து நல்லா படிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான், இப்போ தான் படிச்சுட்டு வர ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான். நல்லா படிக்கிற பையன் தப்புனா, நீ நல்லா படிக்கிற பையன் தானே, நீ இதை பண்ணலாமா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கோவப்படுவாங்க. இப்போ தான் படிச்சுட்டு வரான், இப்போ தான் ஒரு அப்கமிங்கில் இருக்கிறான்னும் போது, நீ இதை பண்ணாத, நான் சொன்னா கேள்றா, கொஞ்சம் அமைதியாடுறான். அவன் மேலே மேபி கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்காக இன்னும் கொஞ்சம் டேக் கேர் எடுத்துப்பாங்க. இது அந்த மாதிரி தான் பார்க்கணும். இங்கே ஒரு ஓபிசி சமூகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்த உயரங்கள் நோக்கி நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன்.
ஒரு ஒரு ஓபிசி சமூகத்தில் இருக்க ஒரு சாதி தன்னுடைய சாதியை தூக்கி பிடிக்கிறதுக்கும் பட்டியல் சமூகத்தில் இருக்கவங்க தங்களுடைய சாதியை தூக்கி பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே தவறு தான். நான் என்ன சொல்றேன்னா, இரண்டுமே தவறு தான், இரண்டையுமே நம்ம கண்டிக்கணும் தான். பட் எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, இங்க வந்து சம்பவங்கள் கூடங்க, அதை ஒன்று ஒத்துக்கணுங்க. நம்ம என்னன்னா, இங்க சம்பவங்கள் கூடங்க, ஓபிசியில் சம்பவங்கள் கூட இருக்கு. அங்க இந்த மாதிரி அங்கும் இங்கும் நடக்குது, அதை நம்ம கண்டிக்கணும். அதை நம்ம வந்து இங்கே நடந்தால் இங்கே ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்க, இங்கே நடந்தால் வாய்ஸ் அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே தப்பு தான், இரண்டுமே சமத்தட்டில் வைத்து பார்க்கக்கூடியது தான். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதை கண்டிக்கவே இல்லை, இதை வந்து பேச வேண்டியவங்க பேசலை அப்படின்னு நம்ம இதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. நாமளாம் பேசுகிறோம்ல, எஸ்டிபி பேசுது இல்லை, ஜவஹர்லா பேசுகிறாருல்ல, வெல்ஃபேர் பேசுது இல்லை, இப்போ நம்ம பேசுவோம், இன்னும் அதிகமாக நம்ம பேசுவோம், பேசுபொருளாக மாற்றுவோம். சில பேர் பேசணும் வருத்தம் இருந்தால் அவங்கள்ட்ட தெரிவிப்போம். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் காலம் இது, தெரிவிச்சிங்கன்னா அவங்க என்ன காரணம்னு சொல்ல போகிறாங்க, நம்ம அர்த்தத்தை வாங்கி போட போகிறோம். ஆனால் இங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சரி, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராகவும் சரி போகக்கூடிய போக்கு அப்படிங்கிறது இப்போ சமூகம் அதிகமாகிட்டு வருது. அவங்களுக்குள்ள இது போன்ற விஷயங்கள் வர்றதுங்கிறது ஒரு பேராபத்து. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு மனோநிலை. இன்றைக்கி ஃபீல்டில் களத்தில் அப்படி யாருமே இல்லை. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு உறவில் இருக்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மத அடிப்படையில் ஒடுக்கப்படுபவர்கள் இஸ்லாமியர்கள், சாதி அடிப்படையில் ஒடுக்கப்படுபவர்கள் பட்டியல் சமூக மக்கள், ரெண்டு பேருமே நல்ல ஒரு சகோதரர்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மத்தியில் இதை இன்னும் கூர்மைப்படுத்தாமல் இதை வந்து நம்ம எப்படி களைவது, அதற்கு நம்ம அரசாங்க ரீதியாக என்ன வேலைகளை செய்யணும், என்ன விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் மத்தியில், அதில் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ அதிகமாக என்ன கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ணணும். அம்பேத்கர் சொன்னது தான், எஜுகேட் பண்ணு, போய் கீழே அவங்கள்ட்ட சொல்லு, எடுத்து பேசு, இதுக்கு எதிரான மனநிலையை அவங்கள்ட்ட கொண்டு வா. ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு சொன்ன மாதிரி பள்ளியிலேயே வந்து அந்த சாதிய மனநிலையிலிருந்து அவனை வெளியில கொண்டு வாங்க. நீங்க முதல்ல ஆமா அப்படி கொண்டு வாங்க, அதுல போய் நீங்க கவனம் செலுத்துங்க சார். கயிறு கட்டிக்காதுன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கையில கயிறு கட்டிட்டு தான் என்ன அர்த்தம்னு கேட்கறாங்களா இல்லையா? கயிறு யாரும் கட்டக்கூடாது இல்ல, மினிஸ்டர் கையில கயிறு கட்டிட்டு இருக்காரு. கோயில் கயிறா இருக்கும். ஏன் சார் கயிறு கட்டுறாரு முதல்ல? கோயில் கயிறா இருக்கும். அது என்ன சார் கோயில் பச்சை கலர் என்ன சார், பச்சை மஞ்சள் என்ன சார் இதெல்லாம்? கோயில் கயிறோ என்ன கயிறோ? ஒரு மினிஸ்டர் எல்லாருக்கும் மாணவர், கையில் கயிறு கட்டாதீங்க சார். அது தேவையில்லாத விமர்சனங்களை நோக்கி கொண்டு வருதா இல்லையா? நெத்தியில பொட்டு வச்சுக்க ரத்த கரடா இதுன்னு கேட்டார் சார் கலைஞர் கருணாநிதி அவருடைய கட்சிக்காரரை பார்த்து. தீ மதிக்கிறது அவரோ கலந்துக்கிட்டாருன்னு, ஏன்னா காட்டு மாடு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரா கருணாநிதி சொல்லுவாங்க. அப்போ அப்படியேப்பட்ட ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரே ஒருத்தர் திராவிட மாடல் ராமரின் மாடல்னு சொல்றாரு. ஆனால் அதை கூட யாராவது கண்டிச்சிருக்கணும். அவர் ஒருத்தர் தான் பேசினாரு, அதை நான் பெருசுப்படுத்த விரும்பல. அது யாராவது ஒருத்தர் கண்டிச்சிருக்கலாம், என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பேசக்கூடாதுங்க, இது நம்ம நோக்கத்துக்கு எதிரானதுன்னு அட்லீஸ்ட் ஆராஜா ஐயாவது பேசிருக்கணும். யாருமே பேசல, அது துரதிருஷ்டவசமானது. ஸோ என்னன்னா எஜுகேட் பண்ணுறதுக்கான இடத்துல அரசாங்கம் இருக்கிறாங்க, எஜுகேட் பண்ணணும். சாதி அமைப்புகளுக்கு எதிராக, சாதி ரீதியான விஷயங்களுக்கு எதிராக பேசணும். அதை பற்றி பேசாமல் நீங்கள் இங்கே வந்து சாதியை கூர்மைப்படுத்தக்கூடிய வேலைகளில், சாதி சங்கங்களில் போய் பேசுறது, சாதி அமைப்புகளை போய் டைரக்டாக ஒரு மக்களின் சாதி ஒழிப்பு தொடர்பாக அரசாங்கம் இல்லை குறிப்பாக திமுக எடுத்துக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்னன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் சிபிஎம்மும் நடத்தக்கூடிய காதல் திருமணங்களை திமுக நடத்தும். அன்பகத்தில் நடத்தி வைக்கிறோம், வாங்கன்னு கூப்பிடுங்க எல்லாரையும். அன்பகம் காதல் திருமணங்களை, சாதி மறுப்பு திருமணங்களை இலவசமாக நடத்தி வைக்கும். சொல்லுங்க, அறிவாளர்களோடு நடத்துங்க. கருணாநிதி இருந்தாருன்னா சந்தோஷப்படுவாருங்க, சந்தோஷப்படுவார். சமத்துவபுரங்களை உருவாக்கி வரல. இன்னைக்கு சமத்துவபுரம் ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம. இப்போ வந்து இந்த விவகாரத்தில் யாருமே பேசலை, அல்லது பேச வேண்டிய அளவுக்கு பேசலைங்கிறத நான் ஏற்கிறேன். அந்த வருத்தம் வந்து நியாயமானது தான். ஆனால் குறைந்தபட்சம் அதில் களப்பணி செய்கிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம வந்து மறுக்க, அவங்களுக்கான வாய்ஸ் இங்கே இருக்குது, அவங்களும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க, அதை மறுக்கக்கூடாது. அதே சமயம் அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நம்ம வரவேற்கணும். ஆனால் அதையும் தாண்டி இங்கே அரசு செய்ய வேண்டியது வேற வேலை, அந்த வேலையில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. பார்க்கலாம். பலரும் இந்த சாதி ரீதியான ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனி ஒரு சாதி மதம் வர்க்கம் மூணுமே எதுவாக இருந்தாலும் காதலுக்கு எதிரான ஆணவ படுகொலை வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இனி ஒரு கொலை இந்த மாதிரி காதலுக்கு எதிராக நடக்கக்கூடாது, சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். இந்த தனிச்சட்டம் குறித்து அரசாங்கம் கன்சிடர் பண்ணணும். நான் ஒன்னே கோரிக்கை சொல்லிடுறேன், கண்டிப்பாக சட்டத்தை ஏற்றணும்.
ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் போடணும் சார், போட்டே ஆகணும். அதை தான் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அப்போ திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய சாதி இந்துக்களுக்காக அஞ்சுகிறாரா முக ஸ்டாலின் கேள்வி கேட்குறாங்கல்ல, அது அங்கே தான் கொண்டு போய் நிறுத்துது. அந்த கேள்வியை ஏன் தேவையில்லாம உருவாக்குறீங்க? ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றுங்க. என்ன ஏற்றுறது, என்ன பிரச்சனை இருக்குது? நான் இப்போ வந்து என்னன்னா, நான் சட்டம் போட்டீங்க சாதி ஒழிஞ்சிருமா அப்படி கேட்காதீங்க. ஏன் நீங்க அருண் மாணிக்கம்னு பேர் இருக்கு, அருளரசன் பேர் இருக்கு, ஏன் பேர் பண்ண சாதி இல்லை? சாதி ஒழிஞ்சிருச்சா என்ன? அது ஒரு படிநிலைங்க. என்னங்க, பெரியார் இயக்கம் தோன்றிச்சு, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் வந்துருச்சு, 50 வருஷம் ஆச்சுன்னா சாதியை ஒழிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாதி ஒழியும். 2000 ஆண்டுகள் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒழியும். சாதி பேரை போடாமல் இருப்பதனாலேயே சாதி ஒழிஞ்சோம்னா சாதி ஒழியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒழிவதற்கான ஒரு முன்னெடுப்பாக அதை நகரவா அதை பார்க்கலான்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குல்ல. இன்னைக்கு அருண்மாணி கொடுத்த சாதி என்னன்னு கேட்க நம்ம கூச்சப்படுறோம்ல, அருணோட சாதி என்னன்னு கேட்க கூச்சப்படுறான்ல. அந்த கூச்சம் தாங்க தமிழ்நாட்டினுடைய வெற்றி. அந்த வெற்றியை நீங்கள் இன்னும் அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னா இந்த வேலையில பார்க்கணும். சட்டத்தை ஏற்றுங்க. சட்டத்தை ஏற்றோம்னா பயம் வரும், பண்ணக்கூடாதுன்னு தோணும். அரசாங்கத்துக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லையே. ஆமா, ஒருத்தர் கொலை பண்ண பயப்படுவான், அது அரசாங்கத்துக்கு என்ன கெட்ட பேர் வரும்போது அதை நோக்கி இவங்க நகராம, அதை நோக்கி நகர்த்தாம வெறுமனே வந்து அதெல்லாம் அமைப்பு சூப்பரா இருக்கு, அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் கட்டாயம் தேவை. இது வந்து ஒரு அறிகுறி, மோசமாக இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய ஒரு அறிகுறி. 2 விளிம்புநிலை மக்கள் மத்தியில் ஏற்பட்டு கூட அது பிரச்சனை. இதே மாதிரி மதுரையில் நடந்துச்சு. இன்னொன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மதுரையில் இதே மாதிரி பட்டியல் சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தோட பையனை இன்னொரு சமூகத்தோடைய பையன், 2 பேருமே பட்டியல் சமூகம் தான். 2 பேருமே, இன்னும் உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன், 2 பேரும் பட்டியல் சமூகம் தான். கழுத்தறுத்து கொலை பண்ணாங்க. அவனுக்குள்ள இருக்கிற சாதிய மனநிலை யார் என்னன்னு பேசுறது? அதுவும் பேச பொருள் ஆகலை. அப்போ எல்லாத்தையும் ஒரே தடவை வச்சு பாருங்க. இங்க வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியது சாதிய மனநிலை. இதற்கு பின்னாடி யாருக்கான்னு கண்டுபிடிக்கணும். என்ன அமைப்பு இருக்குதா, ஏதாவது இங்க ரூட் லெவல்ல வேற அமைப்புகள் சாதி ஆதரவா ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் இங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்கிறத இந்த அரசு செக் பண்ணணும், கண்காணிக்கணும். அதுக்கு தான் சமூக நீதி கண்காணிப்பு குழு இருக்கு. தயவு செய்து தூசு தட்டி அந்த கண்காணிப்பு குழுவை வேலை செய்ய விடுங்க. ரொம்ப நன்றி. நன்றி.